இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா கொஞ்சம் அங்க பாருங்க. என்னம்மா இது? திரும்பவும் இந்த ராட்சசி நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. நான் உங்க புள்ள கையில சாவறதுல இருந்து இவளுக்கு போன் பண்ணி இவளை தப்பிக்க வச்சிட்டாத்த. அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பா. அப்படின்னா பரவாயில்லம்மா. நான் கோயில்ல அவளை அடிச்சிட்டேன். அதுக்கு பழி தீக்க தான் வந்திருக்காளோ என்னமோன்னு நான் பயந்துட்டேன். அது என்னவா இருந்தாலும் சரி அத்த, இவ முன்னாடி நம்ம குறைஞ்சிட கூடாது. இது நம்ம வீடு. ஆமாம்மா, குறைஞ்சிட கூடாது. என்ன மாமியார் மருமக ரெண்டு பேரும் என்ன பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய இந்த திடீர் வருகையை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில அப்படியே ஆழ்ந்து போயிட்டீங்களா என்ன? அதிர்ச்சியும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா எங்க வேலையை நாங்க பாப்போம். கேக்குறது மட்டும் இல்ல, நாளைக்கு எல்லாத்தையும் நேர்லயே பார்க்கலாம். பொதுவா ரெண்டு எதிரி குடும்பங்கள் எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அழிச்சுக்கவும் மாட்டாங்க. அப்படித்தானே சித்தி? ஆமாமா. ஆனா இப்போ நான் வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். நாளைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போன கிருஷ்ண பிரசாத்துக்கு பிண்டம் வைக்கிற சடங்கு நடக்க போகுது. தப்பு தப்பு, அப்படி பிண்டம் வைக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமால, உயிரோட இருக்கிற மாமாவுக்கு பிண்டம் வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பாச்சே. என்ன சாரதா, என்ன கதை? புருஷன் செத்தும் குங்குமத்தை அழிக்கல, புருஷன் செத்து போயிட்டாங்கிற சோகம் உன்னோட முகத்துல துளி கூட இல்ல. இப்போ என்னடானா கிருஷ்ண பிரசாத்துக்கு பிண்டம் வைக்க போறேன்னு சொன்னது அது பெரிய தப்புன்னு சொல்ற? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வந்தேனா, மூத்த புள்ள ககன் இருக்கும்போது ரெண்டாவது பையன் செரி கையில பிண்டம் வைக்க சொல்றது தப்பு இல்ல. அதான் மூத்த புள்ளையா தகப்பனுக்கு கொல்லி வைக்கணும்னு உன் புள்ள கிட்ட நாங்க நேர்ல வந்து கேட்க தானே செஞ்சோம். ஆனா உன் புள்ளைக்கு தான் தலகுணம் அதிகமாகி அவன்லாம் என் அப்பனே கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொன்னான்ல. அதனாலதான் கொல்லி வச்ச செர்ரி கையாலேயே நாளைக்கு பிண்டமும் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். முடிஞ்சா வாங்க, முடியலனா இந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வைங்க. இத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்.